உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்கள இந்த நிகழ்ச்சி மூலியமா ரொம்ப சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 15ஆம் தேதி துவங்கி நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நிகழ இருக்கு. இது வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிகழ இருக்கு. ஸோ இந்த வக்ர நிலையில வந்து சனி என்னென்ன பலன்கள ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் நிலைக்கு அடையிறது அப்படின்றது வக்ரம் அப்படின்ற அந்த வார்த்தைய கேட்டவுடனே நீங்க பயமோ, பதற்றமோ பட வேண்டியதில்ல. மற்ற கிரகங்களும் இணைவுகள் இதெல்லாம் தொடர்புகள படுத்தி சாராம்சம், நட்சத்திர தொடர்புகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து அது நமக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமான்றத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து இது நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில நம்ம சொல்ற பலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ர ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில எடுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன் சொல்லப் போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி அ ம நீங்க சந்தேகமே பட வேணாம். முழுமையா ரொம்பவே சிறப்பா இருக்க போது 138 நாட்களும். சிறப்பா எப்படி இருக்கும்? எந்த விதத்தில சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய முதல் விஷயம் உங்களுடைய அ திருமண வாழ்க்கை, உறவு நல்லபடியா மேம்பட போகுது. கணவன், மனைவி உறவுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. அ அதுபோக வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள். சனி அப்படின்னாலே வந்து தொழிலாளி தான். ஸோ, அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு ஏற்றங்கள் ஏற்பட போகுது. நிச்சயமா பயங்கரமான நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா அந்த சனியுடைய வக்ர காலம் இருக்க போகுது. அந்த வக்ரம் அப்படின்றது வந்து நம்ம வந்து நெகட்டிவான விஷயமா எடுத்துக்க வேணாம். நெறைய பேர் பயப்படுறாங்க. சனி வக்ரத்தில இருக்கு. நம்ம சுயஜாதக பலன்கள் பார்க்கும்போதே வந்து சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு "சார் இந்த வக்ரம் போட்டுருக்காங்களே சார், அது என்ன சார் தப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தப்பெல்லாம் இல்ல. ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்றனால, அது வந்து எதிர்மறையான பலன்கள மட்டும் தான் குடுக்குன்றது கிடையாது. அ விதிவிலக்கா மட்டும் இல்ல, விதியே கூட என்னன்னா, வக்ரம் பெற்ற கிரகங்கள் எந்த நிலையில இருக்கிறாங்கன்றத பொறுத்து அவங்க நல்ல யோக பலன்களையும் செய்வாங்க. ஸோ, அந்த வகையில இயற்கை அசுபரான சனி பகவான் உங்களுடைய கடக ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து, அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு திரிகோணம் ஏறிட்டார். திரிகோண ஸ்தானம் அப்படின்றது மிக ஒரு சுபத்துவமான ஸ்தானங்க. அந்த ஸ்தானத்தில அதாவது 5ஆம் திரிகோணம்ன்றது வந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 2 ஸ்தானங்கள்ல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவங்க நிச்சயமா நல்ல பலன்களை செய்வாங்க. ஸோ அந்த வகையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான், அதாவது களத்திர ஸ்தானம் மற்றும் ஆயுள் ஆயுள் ஸ்தானம் இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வெளியிடங்கள், மாற்றங்கள், வெளியூர் மாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், அந்நிய நபர்கள், அதாவது மாற்று மொழி பேசக்கூடியவங்க, மாற்று இனத்த சார்ந்தவங்களோட நட்புறவு பாராட்டுறது, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 8ஆம் இடம்லாம். ஸோ இந்த ஸ்தானத்துக்குலாம் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான், உங்களுக்கு திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அங்க போய் வக்ரமும் ஆறாரு அப்படின்னா வந்து, அவர் குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களையும், காரகத்துவ பலன்களையுமே முழுமையா தடை இல்லாம குடுக்க போறாருன்னு அர்த்தம். ஸோ மொத விஷயம் அத நம்ம தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள், அதாவது திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள், வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குற யோகங்கள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்கள். அதாவது அ ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சிருப்போம். அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும். வெவ்வேறு நகரங்களுக்கு ஒரே நகரத்தில வெவ்வேறு இடங்களுக்கு வந்து கிளைகள நிறுவணும்னு விரும்புறீங்க. ஒரு ஃப்ரான்சைசி ஸ்டைல்ல பிசினஸ் கொண்டு போணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படியான அமைப்புகள் அதுக்கான தேடல்கள், அதுக்கான முயற்சியில இருந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் நிச்சயமான முறையில சனி பகவான் இந்த வக்ரம் அடையக்கூடிய இந்த 138 நாட்கள்ல உங்களுக்கு அதுக்கான நல்ல பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு சிறப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய ராசிக்கு பாக்கியத்த செய்யக்கூடிய சனிக்கு வீடு குடுத்துருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்காரு இல்லையா? அவருடைய பார்வை வந்து சனிக்கு கிடைச்சிட்டே தான் இருக்குது இந்த ஆண்டு முழுவதுமே கூட. ஸோ இது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். சனி வந்து சனி வந்து வக்ர பலம் பெற்று ராசிக்கு 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறாரு. அந்த திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதி ராசியிலேயே இருக்காருன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விதமான ஒரு கனெக்ஷன். குருவுக்கும், சனிக்குமான நல்ல விதமான கனெக்ஷன். இந்த நல்ல கனெக்ஷன் அப்படின்றது வந்து என்ன விஷயத்த குடுக்கும் அப்படின்னா, சனி, குரு திரிகோண தொடர்புல இருக்கும் பட்சத்தில நிச்சயமான முறையில பொருளாதார முன்னேற்றங்களையும், ஏற்றங்களையும் வாரி குடுப்பாங்க, அள்ளி குடுப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். பொதுவா வந்து சனி, குரு சேர்க்கை வந்து குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம். ஸோ, அதனால வந்து இந்த அமைப்பு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய காசு, பணத்த வீணா இழக்கிறது, ஒரு நம்பிக்கையின் பேர்ல கடனா குடுத்து திரும்ப வராம போறது, இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும். அதே சனியும், குருவும் திரிகோண அமைப்புல தொடர்புல வந்துட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். நியாய தர்மத்துக்கு உட்பட்டு சரியான வழியில ஒரு பிசினஸ் எத்திக்ஸோட செயல்பட்டு, அ வாழ்க்கையிலயும் ஒரு சரியான ஒரு நெறிய கடைபிடிச்சு, அதன் மூலியமா பெரிய முன்னேற்றங்களையும், நல்ல பேரையும், புகழையுமே சேர்ந்து அடையக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை சேர்த்து அடையக்கூடிய யோகத்த வந்து சனி, குரு திரிகோண நிலையில இருக்கும்போது கிடைக்கும்.
மேலும் வந்து சனி ஆயுள் காரகனா வர்றதுனால, குறிப்பா கடக ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி அவராவும் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியம், ஆயுள் மேம்பாடு நல்லாருக்கும். உங்களுடைய பெரியவங்க வீட்ல இருக்க பெரியவங்க, அவங்களுடைய ஆரோக்கியமே ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா கடக ராசி அப்படின்னாலே சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி, நீர் ராசி. ஸோ அப்ப வந்து வெளிநாட்டு தொடர்புகள் இயல்பாவே கடக ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வெளிநாட்டு தொடர்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில குறிப்பிட்டு இந்த சனியுடைய வக்ர காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லது வெளிநாட்ல ஒரு வேலையிலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாறணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமான முறையில உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். எல்லா வகையிலயும் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில இடைப்பட்ட காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதலா உங்க ராசிக்கு வந்து லாபஸ்தானத்துக்கும் 4ஆம் இடமான சுகபோகங்கள குறிக்கக்கூடிய வண்டி, வாகனம், வீடு, மனை, தாயாரெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனுடைய வக்ர பயிற்சியும் நடக்கப் போகுது. சுக்கிரனும் சரி, இயற்கை சுபரான உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய வியாழன், இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன், அப்புறம் இயற்கை அசுபரான சனி பகவான். இவங்க எல்லாருமே சேர்ந்தே உங்களுக்கு நல்ல யோக பலன்கள குடுக்க போறாங்க. ஸோ, அதனால கடகராசிக்காரர்கள் எத பத்தியும் கவலைப்படாம, சரியான முறையில திட்டமிட்டு, வளர்ச்சிக்கான எல்லா விஷயத்தையும் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைங்க. காலம் உங்கள அழகா மேல தூக்கிட்டு வந்துரும். ஆ ச சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்கே வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடையிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலன மட்டுமே தான் குடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்கப் போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நமக்கான நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.